அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. Jio ₹1 கான பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தறலாம். Oppo foldable device affordable-ஆ லான்ச் பண்ணிருக்காங்க. Samsung உடைய A53 இதோட சிப்செட் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தறலாம் டெக்னோஸ் நம்பர் 710ல. இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட்க்கு டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். YouTubeல நேத்து Minecraft உடைய செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் 1 trillion views வந்து இந்த கேம் கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல யூடியூப்லேயே அதிகமாக சர்ச் பண்ண கேம். இப்போ 2021ல அதிகமான வியூஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்னுமே இந்த கேம் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ எத்தனை பேர் விளையாடிட்டு இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜியோ யாருமே தராத அளவுக்கு ஒரு சீப்பஸ்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹1 தான். ₹1 இவங்க கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 MB டேட்டா, அதுவும் 30 நாளைக்கு. ஸோ டெய்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ₹1 அப்படிங்கும்போது 10 நாளில் உங்களுக்கு 1 GB டேட்டா வரைக்கும் இருக்குது. அகைன் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் கிடையாது, மை ஜியோ ஆப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மை ஜியோ ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ₹1க்கு நீங்கள் 100 MB டேட்டா 30 டேஸ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சீப்பஸ்ட் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கூகுள் Android 12 உடைய லைட்டர் வெர்ஷன் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Android 12 Go Edition. ஸோ லோவர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த Go Edition நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Android 11 Goலேருந்து Android 12 Go அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. எஸ்பெஷலி ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஏபிஐயோட இது லான்ச் பண்ணுறதுனால வந்து அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 11ல் இருக்கிறத விட உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஆப்ஸ் ஓப்பனிங் டைமும் ரொம்பவே குவிக்காக இருக்கும். 30% ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர் கொடுக்குறாங்க, ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து 11ல் இல்லை. இந்த ஃபீச்சர்ஸோட Android 12 Go Edition கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் லைனப் S22 சீரிஸ் உடைய டம்மி பீசஸ் ஒரு அவுட்லுக் ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 Ultra மட்டும் கிளாஸ் மேட் ஃபினிஷில் வருது. அதே S22 அண்ட் S22 Plus வந்து கிளாசி கிளாஸ் பேக் பேனலோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஃப்ரண்ட் பேனல் மூணுமே சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S22 அண்ட் S22 Plus வந்து எப்போ மாதிரி ட்ரிபிள் சென்சார்ஸ் தான். பேக் பேனலில் 3 லென்சஸ் தான் அலைன் பண்ணியிருக்காங்க. பட் S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டா கேமரா, அதாவது 5 லென்சஸ் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பென்டா கேமரா செட்டப்போட S22 Ultra நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த டம்மி பீசஸ் பார்க்கும்போது. அதோட CESல சாம்சங் உடைய இன்விடேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. January 4th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க புது புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. சாம்சங் உடைய S21 ஃபேன் எடிஷன் கூட இவங்க லான்ச் பண்ணலாம். அகைன் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், பிங்க், க்ரீன்னு இவங்க 4 கலர்ஸில் கொண்டு வராங்க. அகைன் வந்து இது டைனமிக் 2x AMOLED பேனலில் லான்ச் ஆகுது. 120 Hz refresh rate. ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. 6GB அண்ட் 8GB ஆஃப் ரேம், அதுக்கப்புறம் 128 அண்ட் 256GB ஆஃப் நான் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதனால ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் உடைய S21 ஃபேன் எடிஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். CES மொபிலிட்டி இந்தியா 2021க்கான அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பிராண்ட் அப்படின்னு சொல்லி அவார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரியல்மியுடைய GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்த ப்ரைஸ் Snapdragon 778ல் AMOLED பேனல்னு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. லான்ச் பண்ணப்போ அதிகமாக இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரியல்மி தான் 2021ல் வேல்யூ ஃபார் மணி பிராண்ட் அப்படின்னு இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னோ ஸ்பார்க் இந்தியாவில் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Tecno Spark 80. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35 கொடுத்துருக்காங்க. IPS LCD panel, 50 megapixel dual camera, 8 megapixel front camera, Android levelல 4 கலர் வேரியன்ட்ஸோட இதோட விலை 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8999க்கு அஃபிஷியலாக இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. Google Pixel 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேஸ் ரெண்டர் ரிவீல் இருக்கு. அகைன் கேஸ் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் கேமரா மாடியூல் டுவல் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் அலைன் பண்ணியிருக்காங்க. அகைன் LED லைட், கூகுளுடைய லோகோ இருக்கு. ஃப்ரண்ட் பேனல் இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன்
டிசைனில் தான் கூகுளுடைய பிக்சல் 6a இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். கூகுள் பிக்சல் 6aவாது இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களான்னு. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஷாமி 12 சீரிஸ் டிசம்பர் 20th அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது சீரீஸாக லான்ச் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், ஹையர் வேரியண்ட், அல்ட்ரா வேரியண்ட் எல்லாமே கொண்டு வருவாங்க. இதில் அல்ட்ரா வேரியண்ட் ஒரு ப்ரோ வேரியண்ட் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து அண்டர் டிஸ்பிளே கேமராவோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீமிக் சீரீஸில் தான் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஷாமியுடைய 12 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் டிஸ்பிளே கேமரா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் டிசம்பர் 20th அன்னைக்கு இந்த அண்டர் டிஸ்பிளே கேமராவோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒப்போவுடைய ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஒப்போ ஃபைண்ட் அண்ட் ஃபோல்ட் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒப்போ இன்னும் டேயில் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ஃபோல்டபுள் டிவைஸும் கொண்டு வந்திருக்காங்க, அஃபோர்டபுளாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஸ்னாப்ட்ராகன் 888 கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சலோட லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டிஸ்பிளே E5 AMOLED பேனல் 7.1 இன்ச்சஸ்லையும் அவுட்டர் டிஸ்பிளே 5.4 இன்ச்சஸ் 4500 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட இது 92,000 அப்படின்னு சொல்லி பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபுள் டிவைஸோடைய பெரிய ஹைலைட் வந்து இதோட டிஸ்பிளே ஆன்டி கிரஸ் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஃபோல்ட் பண்ணாலும் வந்து பெரிய கிரஸ் உங்களுக்கு தெரியல. ஸோ வந்து டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டீசர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்போ ஃபைண்ட் அண்ட் ஃபோல்ட் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. குளோபலில் இது வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. விவோடைய V23 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நேற்றே பார்த்துருந்தோம். இதில் ஒன்று வந்து அதாவது ப்ரோ வேரியன்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து இவங்க லான்ச் டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V23 சீரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி January 4th அப்படின்னு போட்டிருக்காங்க. அகைன் இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் அப்படின்னு தெரியுது. குளோபல் அப்படிங்கும்போது வந்து இவங்க ஏஷியாவில் அதாவது சிங்கப்பூர், மலேசியா இங்கே லான்ச் பண்ணுறாங்களா இல்லை யூரோப்பில் லான்ச் பண்ணுறாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு சீரீஸாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ விவோ V23 சீரிஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மீடியாடெக் ரீசெண்டாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் டைமென்சிட்டி 9000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இதோட AI பெஞ்ச்மார்க் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச்மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சிப்செட்டோட கம்பேர் பண்ணி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 விட இது பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஏன்னா 8 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560 ஸ்கோர் பண்ண இடத்துல டைமென்சிட்டி 9692 ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே வந்து டென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இது 2.7 டைம்ஸ் பெட்டராக இருக்குது. எக்ஸினோஸுடைய 2100 இருக்கட்டும், இல்லை கிரின் 9000 இருக்கட்டும், இல்லை ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கட்டும், எல்லா ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டை விட இது AI பெஞ்ச் மார்க்கில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இமேஜஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் ரிவீல் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி A52s உடைய சக்ஸஸர் A53 கூடிய விரைவில் லான்ச் ஆகும் போன வாரமே பார்த்துருந்தோம். அவுட்லுக் டிசைனும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது A52s எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்காது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட சிப்செட் ரிவீலாக இருக்குது. எஸ், இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் வந்து 686ம் மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1874 ரிவீலாக இருக்குது. ஸோ இது எக்ஸினோஸ் உடைய 1200 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான். பட் சாம்சங் உடைய ஓன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கிடையாது, விவோக்காக தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் இப்போ சாம்சங் உடைய A53 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிப்செட் உடைய ஷார்ட்டேஜ் தான் இதுக்கு காரணமாக இருக்கலாம். அகைன் எக்ஸினோஸ் 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 778 எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ரிவீல் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் கேலக்ஸி A53 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. பின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ரிப்ளை வித் ரீல். சரியான பதில் சொன்னது வந்து நீயா, கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.